இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு இவனுங்க யார்? அதான் இறங்கி அடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஹலோ காய்ஸ், நான் மிஸ்ஸஸ் நான் திரும்பி வீடு வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ். இப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா நான் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் அதை ஏன் இப்போ சொல்கிறேன். நீங்கள் லேப்டாப் வாங்கினா சும்மா மொக்க லேப்டாப் வாங்கிட்டு அதில் கேம் ஆட முடியலன்னு கவலைப்படுறது ஒரு பாயிண்ட்டே இல்லை, ஓகேவா? நீங்கள் நல்ல லேப்டாப் வாங்குறதுனா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் அது தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ சப்போஸ் உங்களால் லேப்டாப் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். லேப்டாப்போட பெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா கான்சோல் இல்லை, இப்போ ஆன்லைன் கேம் ஸ்ட்ரீமிங் தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அமேசானில் என்ட்ரு ஆகிருக்காங்க அந்த ரேஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாடியா, இந்த மாதிரி பெரிய பெரிய இது கூகுளோட ஸ்டாடியாலாம் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி கேமிங்க்கு ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால் ஃபோனில் நீங்கள் ஒரு நார்மல் நோட் புக் லேப்டாப் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் வாங்கி வச்சுனா கூட நீங்கள் நெட் இருந்தாலே போதும், அதில் நீங்கள் விளாட்லாம். உங்களுக்கு கேமு கண்டிப்பாக ஆடிட்டுனா பிசியே வாங்கிக்கோங்க. பிசி மொபிலிட்டி இல்லை தான், ஆனாலும் பிசியில் ஆடுறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் லேப்டாப் வாங்கணுன்னா அதுக்கு நான் ஒரு கைடு வீடியோ போடுறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ போடல, நான் கொஞ்ச நாள் வச்சு போகிறேன். நான் இப்போ ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் லேப்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள 2 வருஷம் வரைக்கும் தான் லேப்டாப் ஒழுங்காக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைனா அது மேலே அதில் ஒழுங்காக ஆடவே முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் பட்டுன்னு ட்ரை ஆகிடும். இப்போ லேப்டாப் அப்படி தான் இது, நீங்கள் தெர்மல் பேஸ்ட் மாற்றணும். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஈட் சேர்ந்துட்டு உங்களால் என்ன சொல்லுது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது லேப்டாப்பில். ஆனாலும் இப்போ Ryzen 4000 சீரீஸில் வரப்போகுது. நான் வாங்கணும் கண்டிப்பாக இருக்க சொல்கிறேன். நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த புது Ryzen CPU வரப்போகுது லேப்டாப்புக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அந்த சிபியூலாம். ஸோ அதில் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் விட்டாங்களா வேக கிராஃபிக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ லேப்டாப் ப்ரைஸும் கம்மியாகவும் பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்கும். லேப்டாப்பை வாங்கியே தீக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வேறு இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறனால கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க அதெல்லாம். ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் அது. இப்போ கூட எந்த பெரிய கேம்ஸும் வரல, நீங்கள் கவலைப்படாதீங்க. செப்டம்பர் மேலே தான் வரப்போகுது பெரிய பெரிய கேம்ஸு, வாட்ச் டாக்ஸு, அப்புறம் சைபர் பங்க்கு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், தப்பில்லை. லாங் டைமாக நீங்கள் லேப்டாப் வாங்க வச்சுருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாடியாலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. 2021 இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஃப்ரீ வெர்ஷனும் விட்ருவாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் வாங்கினா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ திரும்பி போகிறேன். நான் அதை போய் பாருங்கள். என்னென்ன ரேஞ்ச் எல்லாமே சொல்லியிருப்பேன். நான் ஒரு 5 லேப்டாப் தான் பண்ண போகிறேன். ஒன்று ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கும், அதை பார்த்து தான் சொல்ல போகிறேன் நான் ஃபுல்லாக. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.